திரு ஜெகதீஸ்வரன், இங்க இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒரு புதிய கட்சிக்கான தேவை என்கிற ஒன்று எந்த அடிப்படையில் உருவானது? அது நீங்க கொள்கைகளாக கட்சியினுடைய செயல்பாடுகள் செயல் திட்டங்களாக முன்வைக்கும் போது அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம 26 கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தை, சீமான் சீனியர் என்கிற அடிப்படையில் அண்ணன் என்கிற முறையில் தம்பிதான் என்னுடன் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த சூழல் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாங்க நீங்கள் கேட்குற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து நம்ம இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து ஏற்படுகிறதுனா, தொடர்ச்சியாக இந்த ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி தினம் தினம் வளர்ந்து கொண்டே வருகிறதுங்கிற பார்வை தான் நான் முன்வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்க்குற கள்ளக்குறிச்சியில் திரு கள்ளச்சாரை மன்னர்கள் நேற்று கூட ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வெளியாகுது. அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் நாங்கள் எவ்வளோ முறை பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின் வைக்க சொல்கிறோம், ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் வைக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் கேஷ் தான் வாங்குறாங்க, கூட 10 ரூபா வாங்குறாங்க, கூட 20 ரூபா வாங்குறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது போன்ற விஷயங்களும் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற பார்க்க. அப்போது இந்த ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கான அதிருப்தி என்பது வளர்ந்து கொண்டே வரும்பொழுது இப்போ புதியவர்களுக்கு தேடலை நம்ம எல்லாருமே தொடங்கி விட்டோம் அப்படிங்கிறத பார்க்கிறேன். அந்த புதியவர்களுக்கான தேடலில் பார்க்கும் பொழுது 2026 எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நோக்கி நம்ம இப்போ களத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதில் நாங்கள் முன்வைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 நாங்கள் எங்களுடைய இலக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட நாங்கள் போட்டியிடப் போவதில்லை. எங்களுடைய இலக்கு என்பது 2020 சட்டமன்ற தேர்தல். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ எங்களுடைய தலைவர் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் இப்போ மாநாடு முடிந்த பிறகு இப்போ எல்லாருமே கேட்கின்ற மாதிரி உங்களுடைய தீவிரமான கொள்கைகள் என்ன, கொடி என்ன, சின்னம் என்ன என்ற எல்லா கேள்விகளுக்கும் முதல் அறிக்கையில் தெளிவாக பதில் சொல்லியுள்ளோம். நாங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து பதிவு வந்த பிறகு மக்கள் சந்திப்பாக மாநாடாக நடக்கும். அது வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. அந்த மாநாட்டில் தான் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள் அதெல்லாம். ஆனால் எந்த பாதையில் பயணிக்க போகிறோங்கிற தலைவர் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லியிருக்கார். பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்பது இருக்கக்கூடாது, தமிழக மக்களின் உரிமைகள் சார்ந்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்படும் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நிர்வாக ரீதியான குழப்பங்கள் இருக்கிறது, லஞ்ச ஊழல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். மேற்கோள் காட்டியிருக்கோம். வெகு சில விஷயங்களை மட்டும் நம்ம கருத்து சொல்ல வேண்டிய ஒரு அந்தந்த நேரத்திற்கான அவசியம் இருந்தது. சிஏ குறித்து ஒரு கருத்து சொன்னோம். அதே மாதிரி இஷ்யூ பேஸ்டா மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்வது என்பதோ அது எதிர்ப்பது என்பதோ அது வேற. ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு ஃபோக்கஸ் முன்வைக்கிற போது அதில் அவர்களுடைய கொள்கை எதை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது, தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் முன்வைக்கக்கூடிய அரசியல் தமிழ் அரசியல் களத்தில், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன பேசுபொருளை முன்வைக்க போகிறது அப்படிங்கிற அந்த கேள்வி எழுகிறது. கண்டிப்பா எழுகிறது. அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டும், சொல்ல கடமைப்பட்டாலும் இருக்கும். நீங்க முதல் அறிக்கையில் சொல்லியிருப்போம், நீங்க இந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்ய போவது என்பது எங்களுடைய மாவட்ட மாநில கட்டமைப்புகளை சரியாக உருவாக்க போகின்றோம். அந்த வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். நீங்க பார்க்கலாம், பல மாவட்டங்களில் மாவட்ட அலுவலகங்கள் திறந்து வருகிறோம். எங்களோட பொதுச்செயலாளர் எல்லா இடங்களுக்கும் போறாங்க, அந்த மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதை முடித்த பிறகு, அதாவது நாங்கள் இப்போ நாளைக்கு ஒரு கள போராட்டம் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் கள போராட்டமாக இருக்கும் என்பதில் தலைவர் மிக தெளிவாக இருக்கிறார். அதுதான் நம்ம இந்த பேசிக்க முதல்ல முடிச்சிடும். இது எதை முதல்ல செய்யணும், எது பின்னாடி செய்யணும்ங்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு, ஒரு இயல்பான கேள்வி தான் அது. முதல்ல நீங்க கட்சி ஆரம்பிச்ச முதல்ல கொள்கைகளை சொல்லிடுங்க, கட்டமைப்புல அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, இன்னைக்கு ஒரு கொள்கைகளை நாங்கள் சொன்னால் கூட இந்த கட்டமைப்பு வரை கடைசியில், ஏன்னா எங்களுக்கு இருக்கிற பலம் என்பது மக்கள் இயக்கமாக அப்படியே இது தமிழக வெற்றி கழகமாக மாறும் பொழுது அந்த நிர்வாகிகள் உள்ள வர்றாங்க. கடைசி நிலையான பஞ்சாயத்து வரைக்கும் எங்களுக்கான கட்டமைப்பு என்பது உருவாகி இருக்கிறது. மக்கள் நாளைக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மேலிருந்து கீழ் கடைசி நிலை வரைக்கும் ஈஸியாக போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு ஒரு மாநாடு நடந்தால் ஒரு பெருங்கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதான் பார்க்கிறோம். நீங்கள் அதை சரியா செய்யுங்க. ஜெகதீஸ்வரனுக்கு நான் சொல்லி தெரியணும் புரியணும்னு இல்லை, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கூட்டமாக வந்த எல்லா கூட்டங்களும் வாக்குகளாக மாறி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சேரிட்டியாக நடந்த எல்லா விஷயங்களும், இந்த மாதிரி உதவியா நடந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக, நற்பணி இயக்கங்கள் மூலமாக நடந்த எல்லா உதவிகளும் அரசியல் இயக்கமாக மாறுகிற போது அதுவும் வாக்குகளாக டிரான்ஸ்ஃபர் ஆச்சா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க அதனால தான் நீங்களோட அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பாராவில் தலைவர் என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பாருங்க. நாங்கள் இதுவரைக்கும் மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். எங்களால் முடிந்த அளவிற்கு ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க தமிழக மக்களுடைய எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேரணும்னா அதற்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல இன்னொரு சேர்த்து சொல்றோம், நம்ம இது இவங்களுக்கு ஆல்டர்னேட்டா வரமா, அவங்களுக்கு இல்லை, நாம் முதன்மை சக்தியாக, மக்கள் சக்தியுடன் கூடிய முதன்மை சக்தியாக நாம் வலுப்பெற வேண்டும். ஒரு பிரைமரி ஃபோர்ஸா தான் நம்ம வரணும் அப்படிங்கறதா அந்த நோக்கி நீங்க வேலை செய்யணும் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த 2 வருடத்தில் நீங்க 2026 வரைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ்னா நம்ம கட்சியில் இருக்க எல்லா தோழர்களுடைய ஃபோக்கஸ் என்பது நீங்க முழுக்க மக்களுக்கான அரசியல், இந்த மாநாடு முடிந்த பிறகு தீவிரமான அரசியலில் இறங்குங்கள் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் அரசியல் குறித்து நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பிப்ரவரி மாசத்திலேயோ ஜனவரி மாசத்திலேயோ தலைமை முடிவெடுக்கும். அந்த நிலையில் இந்த அரசியல் சூழல் எப்படி? ரெண்டு கேள்விகள் எழுது திரு ஜெகதீஸ்வரன். ஒன்னு, நேரடியாக திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய எல்லாருமே நேரடியா முதலமைச்சர் இருக்கை தான் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வருகிறார்கள். அது இதுவரைக்கும் நம்ம பட்டியலிட்ட திரு ராஜகம்பீரம் சொன்ன
சொன்னா எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா வரும்போதே நேரா முதலமைச்சர் தான் அப்படிங்கிறது. அதுல விஜயும் விதிவிலக்கு இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, 2026 தேர்தல் தான் நேரடியான எங்களுடைய அரசியல் களம் அப்படின்னு சொல்லிட்டா அது குறித்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையோ அல்லது தேர்தல் தொடர்பான விஷயங்களையோ பேசுறதுல என்ன தயக்கம் இருக்கு? கரெக்ட். நீங்க கேட்கறதுல 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் சார் தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருந்தா தலைவர் வந்து டிசம்பர் 2025 கூட கட்சிக்கு பதிவு ஆரம்பிச்சுட்டு அடுத்த 4 மாசத்துல தேர்தல் சந்திக்கிறேன் அப்பயும் நம்ம பேசதான் போறோம். அது நடந்திருக்கும். இல்லை, எனக்கு அரசியல் ஒரு பொழுதுபோக்கு அல்ல, எனக்கு அரசியல் இன்னொரு தொழில் அல்ல. 2 வருஷம் மக்களுக்கான வேலை செய்ய போறேன். இப்போ குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய வியாபாரம் அவரிடம் இருக்கு. அந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு நான் முழுக்க மக்களுக்காக மக்கள் சேவை செய்ய நானும் என் தோழர்களும் இந்த களத்தில் இறங்குகிறோம் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை வருகிறது. ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. அப்படி ஒரு உச்ச தொழில வளம் குடிக்கக்கூடிய ஒரு இடத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னா அப்ப ஏதோ பின்புலம் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து இந்திய அளவில் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கார். அவருடைய வியாபாரம் என்னங்கிறது ஒவ்வொரு திரைப்படம் வரும் பொழுதும் நாம் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். 20 வருஷம் இன்னும் கேரியர் பீக்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு இன்னைக்கு 50 வயது, இன்னும் 20 இன்னைக்கு பார்க்குற ரஜினிகாந்த் அவர்கள் எந்த வயது வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு நீங்க குறைச்சு மதிப்பிடுங்க எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் அவரால் வியாபாரமாகும், எத்தனை அவர் சம்பாதிக்க முடியும். அது அவருக்கு வேண்டாம் விட்டு தள்ளிட்டு வரார். வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். நான் வந்து ஒரு என்டர்டைனரா இந்த மக்களை மகிழ்வித்துட்டு இருந்தேன். ஒரு அரசியல் சேவையாகவும் அதை செய்ய முடியுங்கிற ஒரு கணக்கு பண்ணி தான் அவர் உள்ளே வர்றார். அதற்காக நீங்க கேட்ட மாதிரி 2 வருஷம் நம்ம வேலை செய்வோம். நீங்க இப்போ எங்களுக்கு இயல்பான ஒரு பலம் இருக்கிறதா? 2 ஆண்டுகள் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? 2 ஆண்டுகள்ல நம்ம அந்த இலக்கை அடைய முடியறதுக்கு அந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த டென்யூர் போதும். அதனால தான் சொல்றேன், நீங்க இப்போ இந்த கட்டமைப்பை நாங்க புதுசா தான் உருவாக்கணும், பூத் கமிட்டி நாங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல, நீங்க மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே இதற்கான பணிகள் துவங்கி விட்டது. நீங்க மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகள் வந்து நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்க மாவட்ட தலைவர்களாக, மாவட்ட செயலாளர்களாக, பொருளாளர்களாக, நான் இப்போ என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே தான் நான் இருக்கேன். அங்க வந்து மாவட்ட அலுவலகம் திறக்கப்படும் பொழுது கிளை, ஒன்றியம், பஞ்சாயத்து வரைக்கும் ஆள் வந்து நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. அப்போ இந்த கட்டமைப்பை நாங்கள் புதிதாக உருவாக்க வேண்டும். பூத் கமிட்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போடணுங்கிற அவசியமே கிடையாது. செய்ய வேண்டியது என்பது நீங்கள் எல்லாமே தயாரா இருக்கும். இந்த பிக்சர் ரெடி பண்றோம், நாங்க இறங்கி அடிக்க வேண்டியதான். இறங்கி அடிக்கிறதுக்கு தலைவர் வந்து சரி நீங்க போகலாம் அப்படி சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது நடந்தவுடன் 2 வருஷம் தீவிரமாக அந்த வேலை, சேலஞ்சஸ் நிறைய வரும். நீங்க சொல்ற மாதிரி சவால்கள் நிறைய சந்திக்க வேண்டிய அவசியம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு குறிக்கோளோட செய்வாங்க, வேலை செய்வாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நிறுத்து போக செய்து நாங்கள் இந்த களத்தில் வெற்றி அடைவோம். ஓகே, தம்பி வரணும், அண்ணனா நான் வந்து பெரியவனா நான் இருக்கேன், அரசியல் களத்திலும் சரி, வயதிலும் அனுபவத்திலும் எல்லாத்திலும் சரி, நான் மூத்தவனா இருக்கேன், இளைய தம்பி என்னை நோக்கி வரணும் அப்படிங்கிற அந்த அழைப்பை விஜய் எப்படி பார்க்கிறார்? இல்லைங்க, நாங்க தொடர்ச்சியாகவே மதிப்பிற்குரிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு நேசக்கரம் நீட்டி கொண்டிருக்கிறார் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை நாங்கள் வரவேற்க தான் செய்யறோம். இன்னும் சொல்ல போனால் கல்வி திருவிழாவிற்காக அவர் வந்து வாழ்த்து சொன்னது, நாங்கள் அங்கீகாரம் வந்த பிறகு நாங்கள் வாழ்த்து சொன்னது எனக்கு மியூச்சுவலான ஒரு, ஏன்னா அவங்க வெகு காலமாக நண்பர்களாக இருக்கிறாங்க, திரைத்துறையில் இருக்கிறாங்க, மூத்தவர் தான். அவர் சொல்ற மாதிரி அவர் மூத்தவர் தான், நீங்க சொல்ற மாதிரி சீனியர் தான். அவர் வந்து இந்த அரசியல் களத்திலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 4 தேர்தலை கடந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிச்சயமாக அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது குறித்து எங்களுடைய பார்வை அல்லது தலைவர் சொல்லியிருப்பது என்பது அது குறித்து பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் அது வந்து தலைமை முடிவு பண்ணிக்குவாங்க. 2027 நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நம்ம என்னங்கிறத பேசிக்கலாம். இப்போ நீங்க மக்களுக்கான வேலையை தீவிரமா செய்யுங்க. அது மட்டும் தான் பார்வை எடுத்துக்கிறேன்.